Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு அருமையான இறால் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தவா prawn fry ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவும் நீங்க மண் சட்டில பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இங்க ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கறேன். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. அடுத்து ஒரு 3 பல்லு பெரிய பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். நீங்க சின்ன பல்லு பூண்டா எடுத்தீங்கன்னா ஒரு 5-6 கூட நீங்க சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தட்டறது இல்லனா மிக்ஸில கூட போட்டு பல்ஸ் மோட்ல போட்டு நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இங்க ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறாலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். உள்ள இருக்கிற அந்த நரம்பு எல்லாத்தையுமே எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்து நம்ம தட்டுனதை சேர்த்துக்கலாம். அடுத்து இங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நான் இங்க காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. தேவைக்கேற்ப உப்பு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க சேர்த்துக்கலாம். நான் இங்க நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா ஒன்று போல கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அடுத்து இங்கே வந்து நான் கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மண் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். கூடவே கருவேப்பிலை. அடுத்து 2 காய்ந்த வத்தல். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் சில்லை வந்து நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கணும். இப்போ தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்ல பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு. அடுத்து இந்த தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல பரப்பி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த இறாலை ஒன்று போல அடுக்கி வச்சிடலாம். மேல கொஞ்சமா வாசத்துக்கு கருவேப்பிலையை போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை கிளறவோ வைக்கவோ எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்படியே 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு இறாலா பரட்டி போட்டாலே போதும். திரும்பியும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலை. அவ்வளவுதான், ஒரு அருமையான தவா prawn fry நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.